அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலையிலே சாம்பார் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பருப்பெல்லாம் எடுத்து ரெடி பண்ணியாச்சு. நம்ம எப்பயுமே சாம்பார் வைக்கும்போது பருப்பு கூடவே மஞ்சள் தூள், ஜீரகம், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணி வேக வச்சு அதுக்கப்புறமா காய் நறுக்கி தாளிச்சு குழம்பு வைக்கும்போது காயோட டேஸ்டே சூப்பரா இருக்கும். நம்ம இன்னைக்கு புதுசா குக்கர்ல ட்ரை பண்றோம். ஓகே, நம்ம இந்த காய் பார்த்துக்கலாம். எல்லாம் பஞ்சக்கூட்டு எண்ணெய்ங்கிற மாதிரி இது பஞ்சக்கூட்டு காயா இருக்குது. 5 வகையான காய்கள். நல்லா குக்கர் விசில் வந்துருச்சு. இப்ப நம்ம காயெல்லாம் நறுக்கி வச்சிருக்கிறோம். அதை தாளிப்பு ரெடி பண்ணிடுவோம். தாளிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளியை போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி நல்லா குலைவா வந்ததுக்கு அப்புறமா நம்ம காயை ஆட் பண்ணிக்குவோம். நம்ம உப்பு எடுத்து பார்த்தா உப்பு டம்ளர் காலியா இருக்கு, உப்பு டப்பா. சரி, நம்ம இன்னைக்கு வெள்ளிக்கிழமை உப்பு நிரப்பி வச்சுறது ரொம்ப நல்லது, விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றைய உப்பு பாக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதை போட்டு நம்ம நல்லாவே ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணிட்டு நம்ம காய் போட்டு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இது நல்லாவே பஞ்சக்கூட்டு காயின்னு பாக்குறவே நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு. சிகப்பு, பச்சை, மஞ்சள், ஆரஞ்சு அப்படின்னு சொல்லி பல வகையா காய் பாருங்க, எப்படி கலர் கலரா இருக்கா. நான் கலர் கலரா சீல் விடுறியாங்கிற மாதிரி நல்லா சம்முன்னு அமைஞ்சிருக்கு. இப்ப நம்ம தூள் ஆட் பண்ணிக்குவோம். ஃபர்ஸ்ட் குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஏற்கனவே மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறோம், அதனால கம்மியாவே மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்குவோம். கொஞ்சம் ஒரு கரண்டி போல மல்லித்தூள் குழம்புக்காக. அப்புறம் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்குவோம். இதுக்கு முன்னாடி நம்ம எதுவும் உப்பெல்லாம் எதுவும் ஆட் பண்ணல, புளி கரைச்சி வச்சிருக்கிறோம். இப்போ அந்த புளி தண்ணியையும் உள்ள ஆட் பண்ணிக்குவோம். புளி ஆட் பண்ணிட்டு நல்லா கிண்டி விட்டு ஒரு 10 நிமிஷம் போல நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா எடுத்து கொத்தமல்லி, புதினாவை நம்ம தூவிக்குவோம். கொத்தமல்லின்ட்ட இல்லை, சரி மல்லித்தலை மட்டும் இருந்துச்சு, அதை மட்டும் தூவிக்கிட்டாச்சு. தூவிக்கிட்டு அங்கே ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கறது நல்லா எல்லா காயும் சூப்பரா வெந்திருந்துச்சு. உடனே பருப்பை எடுத்து உள்ள ஆட் பண்ணியாச்சு. குக்கரும் நல்லா விசில் எல்லாம் அடங்கி நல்லா வந்துருந்துச்சு. பருப்பு ஓரளவுக்கு சாம்பாருக்கு தேவையான அளவு. நம்ம கூட்டு கீரையில வச்சு கூட்டு செய்ய போறோம், அதனால பருப்பு கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணியிருந்தேன். அது கீரைக்கு வச்சுக்கலாம். இப்போ சாம்பாரும் சூப்பரா ரெடி ஆயிருச்சு. நல்லா கொல்லன்னு செம்மையா இருக்கு, சாப்பிடவே அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. சரி, இந்த ரஜினி முருகன் படத்துல சொல்லுவாளே, வெடி டீ எப்படி நல்லாத்தேன் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நம்ம ஆளு நல்லாத்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம ஒண்ணு கஷ்டப்பட்டு செய்யறது நல்லா இருக்கு, ரொம்ப பாராட்டி பேசினாரு. அதானே நமக்கு வேணும். அறியாமை ஒன்றும் தவறில்லை, ஒன்றுமே அறியாமல் இருப்பதுதான் தவறு.